செம்மணி படுகொலைக்கு கண்டனமும் சர்வதேச நீதியான விசாரணை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டுமென கோரி மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் தமிழரசு கட்சி உறுப்பினர் துரைசிங்கம் மதன் கொண்டு வந்த பிரேரணையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உட்பட 34 உறுப்பினர்களும் ஏகமனதாக ஆதரவு வழங்கி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டு மாநகர சபையின் 2வது சபை அமர்வு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தமிழரசு கட்சியின் உறுப்பினர் துரைசிங்கம் மதன் யாழ் செம்மணி புதைகுழி தொடர்பில் இடம்பெற்ற படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென கோரி பிரேரணையொன்றை கொண்டு வந்து உரையாற்றினார். இதன்போது அவர் சகோதரி கிஷாந்தினி படுகொலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செம்மணி படுகொலை தமிழ் மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்யும் ஒரு அங்கமாக பார்க்கின்றேன். சோமரத்தின ராஜபக்ச என்ற சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்தவர் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி படுகொலை தெரிய வந்து புதைகுழி தோண்டப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் புதைக்கப்பட்ட சடலங்களின் எச்சங்களை தோண்டி எடுத்து எரிக்கப்பட்ட போது அங்கு புகை மண்டலம் வந்தது என்று பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அழுத்தம் காரணமாக தோண்டப்பட்டு இதுவரை சிறுவர்கள் உட்பட 65 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ராணுவத்தைச் சேர்ந்த சோமரத்தின ராஜபக்சவின் உயர் அதிகாரிகளின் பணிப்புக்கு அமைய 400க்கும் மேற்பட்ட எங்கள் உறவுகளை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த படுகொலைகளை பற்றி ஆராய போனால் மட்டக்களப்பிலே சந்திரு கொண்டான் மிசுருவில் படுகொலை என ஏகப்பட்ட படுகொலைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த மிசுருவில் படுகொலையில் சுனில் ரத்நாயக்க என்ற ராணுவ வீரர் 8 பேரை கொலை செய்து 9வது நபரை கொலை செய்ய முற்பட்ட போது அவர் தப்பியோடி வெளிக்கொண்டு வந்ததில் அந்த ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய அவரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார். எனவே எமது இனத்தை திட்டமிட்டு அழிக்கும் எவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே இந்த தமிழ் மக்கள் மீதான படுகொலை தொடர்பில் எதிர்கால இளம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தற்போதைய அனுர அரசாங்கம் இந்த செம்மணி படுகொலை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேவேளை இந்த விசாரணை சர்வதேச கண்காணிப்புடன் இடம்பெற வேண்டும் என்பதுடன் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பல உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து உரையாற்றியதுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 11 பேர் உட்பட 34 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது.